இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டலையும் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பச்சை பட்டாணி சுண்டலையும் அன்றைக்கி நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 6 பச்சை மிளகாயை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு 12 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1½ ஸ்பூன் கசகசா, 2 மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சுண்டலையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 6 வெயிட் விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வால் அரிஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸில் 3 தக்காளி பழத்தை நான் இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஜூஸ் வர வரலும் வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அதாவது ஒரு கைப்பிடி சுண்டல், ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணியும் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வந்து கிரேவி வந்து நிறையா வரும். அதுக்கப்புறம் சுண்டலையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். அப்போ சூப்பரான சப்பாத்தி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.